டிப்பர் லாரி அசோசியேஷன் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் கிரஷர் மற்றும் எம்சாண்ட் பிளான்ட் 24 மணி நேரமும் இயங்க அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும், ஒரே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை குறித்து மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று டிப்பர் லாரி அசோசியேஷன் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சங்கத்தின் நிர்வாகி காளீஸ்வரன் தலைமையில் கோரிக்கை மனு ஒன்று கொடுக்க வந்தனர். அந்த மனுவில் கிரஷர் மற்றும் எம்சாண்ட் பிளான்ட் 24 மணி நேரமும் இயங்க அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும், ஒரு வருட காலத்திற்கு முன்பு இருந்த நிலை மற்றும் செயல்பாடு என்ற பழைய விலையை நிர்ணயம் செய்து தொடர்ந்து எங்களுக்கு ப்ளூ மெட்டல் சார்ந்த பொருட்கள் மற்றும் எம்சாண்ட் தங்குதடையின்றி உரிய பில் மூலம் வழங்க வேண்டும். கிரஷரில் கொடுக்கும் பில்லில் பொருளின் சரியான அளவு மற்றும் பொருளின் விலை சரியாக குறிப்பிட்டு எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் GST செலுத்த ஏதுவாக இருக்கும் என்றும், சரியான பில் வழங்காத நிறுவனம் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அந்த பிளான்ட்டை மூடும் விதமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதனால் கட்டிட வேலை பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் லாரி ஓட்டுநர், கிளீனர்கள் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தனர். 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் S. கலைக்குமார்.